கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான செய்தி நாங்கள் சொல்ல போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கரெக்ட் ஆகிறதுன்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. எங்கே திருப்பி எங்கே கொண்டு போடுறீங்க? ஓகே, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்குது. அதனுடைய காரணங்கள் அடிப்படையாக வச்சு இப்போ 22,800 அப்படின்னு இருக்கிற நிஃப்டி இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது என்னவெல்லாம் காரணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கரெக்டானதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஏற்கனவே மார்க்கெட் இந்த அளவுக்கு கரெக்டானதுக்கான காரணம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எஃப்ஐஎஸ் உடைய விட்ராவல் நிறைய இங்கேருந்து விற்றுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் செல் இண்டியா பை சைனாங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய அங்கே போயிட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தது, டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொன்னது. அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா யுக்ரைன் வார் அந்த கண்டினியூஷன் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ரைட், அந்த மிடில் ஈஸ்ட் வார், யுக்ரைன் வார், அந்த இதெல்லாம் சொல்லலாம். ஆயில் பிரைஸ் அதிகமானது, அது வாலட்டிலிட்டி பயங்கரமாக இருந்தனா, இது எல்லாமே கலெக்டிவ் ஃபேக்டர்ஸாக இருக்குது இந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கிறதுக்கு. சரி, அப்படி பார்த்தா எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான். நம்மளுடைய ஓன் ரீசனால் எதுவுமே இல்லைங்கிறீங்களா? இல்லை, அவங்க கூடலாம் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த மெயின் காரணமே என்ன அப்படின்னா, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, மெஜாரிட்டி வந்து இன்டர்னல் ரீசன்ஸ் தான் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க, டிக்ளைனிங் எக்கானமி. ஓகே, அதுதான் பேசிக் திங்கு. அதுலேருந்து தான் எஃப்ஐஐஸை வித்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா அவங்க பீப்புளில் புது லீடரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு தெரிஞ்சது தானே, அவர் இப்படி பண்ணுவாருன்னு முதல் டேர்ம்லேயே பார்த்துட்டோம். அதனால் அது பண்ண போகிறாரு. இன்னும் இந்த தடவை ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. அண்டு அதனால் வந்து அது எதிர்பார்த்தது தான். அதுக்கு நமக்கு கண்ட்ரோலும் கிடையாது, அதை பற்றி நம்ம ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. யுக்ரைன் வார் அண்டு மிடில் ஈஸ்ட் வாரு, அதுக்கும் நம்மளுடைய எக்கானமி சிவியராக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்டர்னல் ஹவுஸாக இன் ஆர்டரில் வச்சுருந்தோம்னா இதெல்லாம் வந்து ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் அல்டிமேட்டாக எதை சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு ஒன்று தோணுது என்ன அப்படின்னா, 1983 நினைக்கிறேன் கரெக்டாக. அப்போ ரொனால்ட் ரீகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதுதான் இந்த டைமில் வந்து ரொம்ப ரிலவெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்திரா காந்தி வந்து ஆஸ் பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங், ஐ திங்க் நான் அலைன்டு மீட்டிங் அப்படின்னு. அப்போ வந்து வி வர் ஆல் கால்டு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் அந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படின்ட்டு. அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அதாவது அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வந்து தேர்ட் வேர்ல்டுக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரீகன் வந்து, ரொனால்ட் ரீகன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அப்போ அவர் சொன்னார், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணோன்னா உங்கள் கண்ட்ரிக்குள்ளேயே பாருங்கள் எப்படி அதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதுதான் த ரியல் இது ரீசன்ஸ் ஃபார் தட். இந்த ப்ராப்ளம்லாம் எக்ஸ்டர்னல்லேருந்து வர்றதில்லை, நம்ம ஓன் கிரியேஷன் தான். ஆக்சுவலாக எவ்ரி ப்ராப்ளம் வந்து அவர் ஓன் கிரியேஷன் தான். எக்ஸ்டர்னல் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அதெல்லாம் மீட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அண்டு இது எப்போ ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 91 தான் ரியலைஸ் பண்ணாங்க. அடுத்த சேஞ்ச் எப்படின்னா, வேறு வந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோனுக்கு பணம் இல்லை. ஓகே, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறது கூட பணம் இல்லை. அப்போ வந்து இப்போ ஸ்ரீலங்கா அந்த பொசிஷனில் போனாங்களே ஒரு 2 years பேக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டோம் 91. இங்கே இருந்த கோல்டு எடுத்துகிட்டு போய் யூகே இதில் அடமானம் வச்சு பணம் ரைஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேமெண்ட் பண்ணாங்க. அப்புறமேலு வந்து IMF வந்து ரெடியாக இருந்தாங்க கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து சடன் கண்டிஷன் போட்டனால தான் இந்தியா வந்து லிபரலைஸ் பண்ணோம். அதுவும் லிபரலைசேஷன் ஹாஃப் ஹார்ட்டட் தான், பெரிய லெவலில் எதுவுமே லிபரலைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இது பண்ணிட்டாங்க, மார்க்கெட் ஃபோர்ஸஸ்க்கு விட்டுட்டாங்க. அப்புறமேல லைசன்ஸ் வேணாம் டு புட் அப் இண்டஸ்ட்ரி அப்படின்னாங்க. அதோடு நின்று போச்சு. சில இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு, லைக் டெலிகாம். அதில் வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோத் பார்த்தோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாமோட கிரேட் சர்வீஸ்னால தான் இந்தியா க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வந்து த லோவஸ்ட் டாரிஃப் வந்து வேர்ல்டே எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் சொல்லலாம். அண்டு அதெல்லாம் எஸ் கம் ஃப்ரம்
இதுன்னு தான் சொல்லணும். அந்த 91 லிபரலைசேஷன்லேருந்து தான் வந்தது அப்படின்னா. அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலாம் நல்லா பண்ணுறதுக்கு காரணமும் இந்த லிபரலைசேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அதனால் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம இன்வர்ட் லுக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 ஏரியா தான். ஒன்று இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். ஓகே. அண்டு அங்கே ஹடில்ஸ் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமானது ஒன்று. செகண்ட் த டாக்ஸஸ் ஷுட் பி ரீசனபிளாக இருக்கணும், போத் ஜிஎஸ்டி as well as இன்கம் டேக்ஸ். இதில் தான் நம்ம இப்போ நான் கவனம் செலுத்தினோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம எனி ப்ராப்ளம், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தை நம்ம மீட் பண்ண முடியும். நம்ம ஷேர் மார்க்கெட்டும் இதை பேஸ் பண்ணி தான் க்ரோ ஆக போகுது. எஃப்ஐஐஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நாட் பிகாஸ் ஆஃப் த ரேட் டிஃப்ரென்ஷியல் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கேயும் அங்கேயும் இருக்கிறதுனால அது மெயின் காரணம்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக இந்தியா இஸ் பூமிங், இங்கே இருக்க ரிட்டர்ன் ஹையாக கிடைக்குது, அதனால நாங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு எஃப்ஐஐஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த காரணத்தில் வருவாங்க? அதாவது ஒரு 12% மேலே எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும். இப்போ நிஃப்டி 12% க்ரோ ஆகுது அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2% 3% ஜாஸ்தி கிடைக்கணும்னு சொல்லி தான் அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அஸ்யூமிங் ஒரு 14% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஃப்ஐஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. அவங்க 14%ல் இப்போ எக்ஸ்சேஞ்ச் குறைஞ்சிருச்சு. இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா இதனால் அவங்களுக்கு லாஸு 3 to 4% ஆக போகுது. 4% அதுலேருந்து எடுத்துருங்க, 10%. அப்புறமேல கேபிட்டல் கெயின்ஸில் டேக்ஸ் வேறு போடணும். கேபிட்டல் கெயின்ஸில் டேக்ஸ் போட்டிங்கன்னா அனதர் ஒரு 2% வரைக்கும் காண போகுது. அப்போ அவங்களுக்கு கையில் நிற்க போகிறது 8% தான். இன்கேஸ் 14%ங்கிறது 12% ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 6% தான் ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அப்போ எப்படி அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க ஊர்லேயே அவங்களுக்கு 4.5% 5% கிடைக்க போகுது. அண்டு ட்ரெஷரி பில்ல போட்டாலே அவங்களுக்கு அப்போ எப்படி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அதனால அவங்க இந்தியாவிலேருந்து வித்ரா பண்ணி போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இங்கே எப்படி ப்ரிவைல் ஆகிறதுங்கிற பொறுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. அது மெயின் காரணமே கிடையாது. நம்மளுடைய க்ரோத் பெட்டராக இருக்கப்போ இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவங்க பெட்டர் ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு தான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா வெரி ஸ்மால் கண்ட்ரிங்க அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா. அண்ட் அதனால் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதும் வித்ரா பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, பெரிய இது கிடையவே கிடையாது. அதனால் பிளேமிங் எஃப்ஐஐஸோ இல்லாட்டா ட்ரம்ப்போ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. இப்போ ஏன் ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல? டூ many burdens, ரெகுலேட்டரி எந்த ஏரியா எடுத்துக்கோங்க, அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் பிஸ்னஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு தடைக்கல் ஆஃப்டர் தடைக்கல் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை கிராஸ் பண்ணி வர்றதுக்கே இவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவை, மேன் பவர் தேவை, டைமும் தேவை. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் நம்ம யூ கேன் எக்ஸ்பெக்ட் நம்மளும் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறம் அதே சமயத்தில் ஜிஎஸ்டி ஹடில் ஆல்சோ ஒரு பெரிய இதுதான். அதில் சிம்பிளிஃபிகேஷன் எஸ்பெஷலி சர்டன் இண்டஸ்ட்ரிக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நம்ம பண்ணுற ப்ரொடெக்ஷன் எல்லாம் ஃபாரினர்ஸுக்கு தான், நாட் ஃபார் இந்தியனுக்காக. இந்தியாவுக்கு நிறைய ரெவென்யூ வேணும், நோ டவுட்டு. அதே சமயத்தில் ஜாப் இஸ் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு இன்டர்னலி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரம்ப் வந்தாலும் சரி, இல்லை சைனா க்ரோ ஆனாலும் நமக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு அடிக்குவேட் ரிசோர்ஸஸ் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும், அதை வச்சு நம்ம க்ரோ ஆகவும் முடியும். ஓகே. இப்போ இருக்கிற சினாரியோவை பேஸ் பண்ணி ஃபர்தராக ஷேர் மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், இப்போ ரிசர்வ் டேக்ஸ் சொல்லிட்டாரு, அவர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. பட் நம்ம கவர்மெண்ட் ப்ரிப்பேர்டா அப்படின்னு பார்த்தா ஐ டவுட் அது ப்ரிப்பேர்டாக இருப்பாங்களான்னு தெரில. அதனால் ஒரு கிரைசிஸ் தான் திருப்பியும் மீண்டு வருவோம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமேல தான் நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம். அது தெளிவாக தெரியுது. இப்போதைக்கு டேக்ஸ் வந்துடும்ன்றீங்க, ஃபார்மாவுக்கு கூட ஒரு பியூனிட்டிவ் டேக்ஸ் வந்துட்டு அப்புறமேல தான் அது மீண்டு வருவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரணும். ஏன்னா ட்ரம்ப்பு அந்த டேர்ம் 4 இயர்ஸ் தான். அங்கே அதுக்குள்ளே அவர் ஏதோ சாதிச்சு காமிக்கணும். அவர் அவங்களுக்கு இன்டெஃபினட் டைமில் இல்லை திருப்பி அவர் எலெக்ட் ஆகவும் முடியாது, 2 டேர்ம் முடிஞ்சு போச்சு.
இங்கே நமக்கு வந்து டைம் வந்து ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. ஓகே, அது என்ன வேணால் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் பண்ணிக்கலாம். அண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து டிஜிட்டல் ஏஜில் இருக்கோம் அப்படிங்கிற நினப்பு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்குமா அப்படின்னா ரொம்ப டவுட்டு. இது மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்து தான் அதுலேருந்து மீண்டு வருவோம். நமக்கு நிறைய கிரைசிஸ் வந்து அவைட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் அதெல்லாம் மீண்டு வந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். இன்னொரு ஹடலும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து 3% இப்போ ஜனவரியோட இது. அண்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இது மேலே போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதே லெவலில் இருக்கும்னு சொல்ல முடியாது. வித் டாரிஃபும் இம்போஸ் பண்ணிட்டாருன்னா இன்னும் ஃபர்தராக வந்து அது வந்து ப்ரைஸ் ரைஸ் பண்ண தான் செய்யும். அப்போ வந்து திருப்பி இன்ஃப்ளேஷன் மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய தென் அகெயின் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அமெரிக்காவில். அதுக்கு வந்து பெரிய கான்சிக்வன்ஸ் இருக்குது த்ரூ அவுட் த வேர்ல்டு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த டைமில் ஆர்பிஐ திருப்பி 0.25% குறைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இப்போ எழுது நமக்கு. ஓகே, ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஜிடிபி, தென் இந்த இப்போ சிபிஐ டேட்டா வந்துருச்சு. இப்போ ரெசிப்ரோக்கல் டேக்ஸு பை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் இம்போஸ் ஆகிடும். அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து லைனாக நிற்குது. ஓகே, ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் வந்து இதுலேருந்து மீண்டு வரணும். அதுக்கு வந்து இன்டர்னல் ரெஸ்பான்ஸை தான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மார்ச் 12 முக்கியமான நாளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்? மார்ச் 12 அதுதான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற டேட்டு. ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த டேட்டு. ஸோ அந்த இதில் வந்து அதுக்கு முன்னாடி மேபி அந்த ஸ்டார் லிங்க்கு பர்மிஷன் கொடுக்கலாம் ஒன்று. அண்டு டெஸ்லா கார் வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். அது வந்து டெஸ்லா கார் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இந்தியாவில். நீங்கள் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலே $45,000 அமெரிக்காலே அந்த ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இதெல்லாம் பண்ணி இங்கே கொடுத்தா $55,000 மினிமம் ஆக போகுது. $55,000 மேலே நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் 5% டேக்ஸாவது போட்டு தான் ஆவீங்க. ஸோ அதை பார்த்தோம்னா இட் வில் பி அபவுட் 1 crore rupees. 1 crore rupeesக்கு எத்தனை பேர் வாங்க போகிறாங்க? ஸோ அதனால் வந்து அதுக்கு இந்த மாதிரி லெவல் ஆஃப் இது டேக்ஸை போட வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது ஏற்கனவே. ஸோ இப்போயாவது அது டேக்ஸில் ஒரு புது டெக்னாலஜி வரும். அது வந்து மச் பெட்டர் தென் அதர்ஸு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாருங்கள், இந்த மாருதி வந்து உடனே வந்து புது கார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. விட்டாரா அப்படிங்கிற கார் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே லான்ச் ஆகிடும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி, மோட்டர் கம்பெனி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது சுசுக்கியாக தான் இருக்க முடியும். யார் சப்போர்ட் பண்ணுறா? டயோட்டா தான் பிஹைண்டு. அவங்க நேமை அவங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதனால இவங்க பேரை யூஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யூரோப்பியன் மார்க்கெட், அப்புறமேலே இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருது அது. ஓகே, இப்போ டெஸ்லா கார் இந்தியாவுக்குள்ளே வந்தாலுமே பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஈவியில் இருக்காங்க, மெயின் பிளேயராக இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு மேலே அடி வாங்க மாட்டாங்க, ரெக்கவர் ஆகிடுவாங்கன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை இப்போ வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வரப்போகுது. சுசுக்கி வந்து வெரி குட் நேம் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், அவங்க வந்து எலக்ட்ரிக் கார் வர்றப்ப இவங்க வந்து எலக்ட்ரிக் கார் தான் அந்த பிக்கஸ்ட் சேல்ஸ் இருக்க போகுது. ஓகே, அண்ட் இவங்க வந்து தனியாக வர டிவிஷனை செப்பரேட் பண்ணுறாங்க. எது இப்போ பேசஞ்சர் தனியாக, கமர்ஷியல் தனியாக. கமர்ஷியல் இது எப்போ க்ரோ ஆகும் அப்படின்னா இந்தியா நல்லா இருந்தால் தான் க்ரோ ஆகும். அதாவது எக்கானமி மஸ்ட் க்ரோ, அப்போ தான் அந்த கமர்ஷியல் இது வந்து செக்ஷன் வந்து நல்லா பண்ணும். ஆனால் அந்த பேசஞ்சர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக க்ரோத்தில் இருக்குது. இப்போ வந்து விட்டாரா வருது அப்படின்னா தென் வந்து இவங்களுக்கு ஒரு செட்பேக். ஏன்னா இவங்க ப்ரைஸ் ரேஞ்சும் அவங்க ப்ரைஸ் ரேஞ்சும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். மச் லெஸ் தென் ஹுண்டாய் தான். ஹுண்டாய் வந்து 17-18 லேக்ஸுக்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து 12 to 8லேருந்து 14 வரைக்கும் இருக்குது இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் இது ப்ரைஸு. அதனால் இதுக்கு தான் காம்படிஷன் வரும். அதனால் பார்க்கணும் எப்படி அவங்க பண்ண போகிறாங்க, நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. அது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெஸ்லா இது ஏற்கனவே சொன்னேனே, அபவுட் 85 and above தான் இருக்க போகுது. ஸோ அவங்களும் இவங்களுக்கும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆல்டுகெதர். கிளாஸ் அண்ட் அபவ் தான் அவங்க இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ டாடா மோட்டார்ஸ் அப்போ இப்போ கன்சிடர் பண்ணலாமா சார்? ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. சரி, இல்லை
கன்சிடர் பண்ணலாமா இல்லையாங்கிறதோட இப்போ வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க எப்படி அந்த காம்படிஷனை மீட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் நம்ம. அண்டு அதுதான் பிக்கஸ்ட். ஏன்னா சுசுக்கி வந்து மச் பிகர் பிளேயர் இந்த ஐசி இன்ஜினில், மச் பிகர் பிளேயர். அப்புறம் அவங்க ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெஸ்ட் டெக்னாலஜியாக தான் இருக்கும். அதனால சாதாரணமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட மாட்டாங்க. அண்டு அதனால் குட் காம்படிஷன் ரெண்டுக்கும் இருக்கும். அதனால் இன்னொரு 2 குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறமா தான் தெரியும். பை த டைம் வந்து கம்பெனி ஸ்ப்ளிட் ஆகிடும், டிமர்ஜ் ஆகி பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, கமர்ஷியல் டிவிஷன் வந்து தனியாக லிஸ்ட் ஆகிடும். ஸோ அப்புறமேல் தான் நம்ம பார்க்க முடியும் அண்டு எப்படி இவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் சுசுகி எடுத்திங்கன்னா இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. டாட்டாவோட ஒரு விங் வந்து இன்னும் நிறைய கடனில் தானே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணோம். வேறு அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, கமர்ஷியல் டிவிஷனுக்கா இதுக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அப்புறமேல தான் தெரியும். நம்ம வந்து ஐடிசி டிமர்ஜ் பண்ணாங்கல்ல, ஐடிசி எஃப்எம்சிஜி அண்ட் அதர் இது டிவிஷனையும் வித் ஹோட்டல் இன்னும் டிவிஷன் பண்ணாங்கல்ல, அது மாதிரி இது வந்து பிளைனாக நம்ம பேசிட முடியாது. ஹோட்டல் டிவிஷன் வந்து இப்போ நல்லா பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அது நடந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல ப்ரைஸும் லிஸ்ட் ஆச்சு அந்த ப்ரைஸில். அதே மாதிரி இவ்வளோ கிளியராக நம்ம சொல்லிட முடியாது இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் டிவிஷனுக்கும் அந்த கமர்ஷியல் டிவிஷனுக்கும் அது மாதிரி கிளியராக சொல்லிட முடியாது. ஓகே. ஸோ இந்த டைமில் என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி? என்பிஎஸ் வந்து இது அதோட பர்பஸே டிஃப்ரெண்ட்டு. நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்னுக்கு, பீட்டிங் இன்ஃப்ளேஷன், அப்புறமேல வந்து மல்டி பேக்கர், அந்த மாதிரி எய்மோட நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் டைரக்ட் ஈக்விட்டியில். பட் என்பிஎஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறது. அதனால் அதை வந்து என்றைக்குமே நிறுத்தக்கூடாது. அதில் வந்து உங்களுடைய லிமிட் என்ன இருக்கோ அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஆக்சுவலாக இதுதான் பெஸ்ட்டு டைம். whenever ஷேர் மார்க்கெட் குறையிறப்ப இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பெட்டர் கிடைக்கும், லைக் இடிஎஃப் மாதிரி. ஸோ என்பிஎஸ்ல என்றைக்குமே நிறுத்தவே கூடாது எப்பொழுதும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் வந்து ஈவன் அண்டர் த நியூ ரிஜிம்லேயே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களுடைய டேக்ஸ்லேருந்து செட் அசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது வந்து என்பிஎஸ் வந்து எப்பொழுதும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா ஆவரேஜ் எடுத்துக்கோங்களேன், இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்க ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தா 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஈவன் இந்த லோ மார்க்கெட் இதில் கூட ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ இட்ஸ் குட் தானே. உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை நீங்கள் வந்து ட்வைஸ் பீட் பண்ணுறீங்க. அப்புறமேல என்ன, அதெல்லாம் என்பிஎஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதோட வீடியோ வேண்டு பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். சஜஷனும் ஒரு பைசா கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்லபடியாக மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரம் பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.